ஹாய் வெல்கம் டு சகிஷா ஜோன். இது நாங்கள் டூர் போனதோட டே 2ல் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆத்தங்கரை பள்ளவாசலேருந்து நைட்டு கிளம்பி மார்னிங் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக நாங்கள் கன்னியாகுமரி வந்துட்டோம். எங்கள் நேரம்னு பார்த்து அன்றைக்கி நாங்கள் வரப்போவே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சன்ரைஸ் பார்க்க முடியுமான்னு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசை அன்றைக்கி சன்ரைஸ் பார்க்கணுன்னு. ரொம்ப குட்டியாக இருந்தப்போ நான் கன்னியாகுமரி வந்தது டைம் லேப்ஸில் போட்டு விட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் ரொம்ப நேரம் சன் வரும் அப்படின்னு. நாங்கள் ஒரு 1 ஹவருக்கு மேலே அங்கே வெயிட் பண்ணியுமே எங்களால் சன் பார்க்க முடியல. அன்றைக்கி ரொம்ப க்ளவுடியாக இருந்ததுனால சன்ரைஸ் வரலங்க. அப்புறம் அங்கேயே அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அந்த கடலெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். எல்லோரும் ஜாலியாக இருந்தது. வானம் இவ்வளோ தெளிஞ்சதுக்கப்புறமும் எங்கள் அப்பா சூரியன் மேலே வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். நானும் அவரை சொல்கிறது கேட்டு நம்பி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் வரலை. வரப்போதா சக்ஸஸ்ஃபுல்லி எங்களோட சன்ரைஸ் பிளான் ஸ்பாயில் ஆனதுக்கப்புறமா நாங்கள் குதிரை சவாரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாரையுமே ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குதிரை சவாரிலாம் முடித்ததுக்கப்புறமா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் கடையில் எங்கேயுமே போய் சாப்பிட்ல. ஒரு அக்கா கொண்டு வச்சுருந்தாங்க வாளியில். அவங்கக்கிட்டேருந்து அப்படியே பிளேட்டாக வாங்கி சாப்பிட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நல்லா இருந்தது. போகிற வழியில் நிறைய இந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். ஃபைனலி நாங்கள் நடந்து இந்த கடல் கிட்ட வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு வியூ இங்கே பார்க்குறதுக்கு. நிறைய டிஃப்ரெண்ட்டான கடைங்க, நிறைய மனுஷங்களாம் அங்கே இருந்தாங்க. நார்த் இண்டியன்ஸ்லாம் நிறைய பேர் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. நாங்களாம் இங்கேயே உட்காந்துட்டோம். என் ஹஸ்பண்ட் என் தம்பி 2 பேரும் போயிட்டு ஹார்பர் வரைக்கும் போயிட்டு வந்திருந்தாங்க. இங்கே நாங்கள் உட்காந்துருந்தப்போ 2-3 வயசானவங்க கடல்லேருந்து கல் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப குட்டி குட்டி கல்லெல்லாம் 20-30 அப்படின்னு சொல்லி ரேட் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. இது உண்மையாக ஸ்கேமானே தெரியல. ஆனால் எனக்கு ஸ்கேம் மாதிரி தான் தோணுச்சு. நான் வாங்கலை. ஆனால் வீட்டில் இருக்க நிறைய பேர் அந்த கல்லெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து நாங்கள் டேரெக்டாக அடுத்து திருவள்ளுவர் சிலைக்கு போகலான்னு நினச்சோம். ஆனால் எனக்கு ரொம்ப மழையாக இருந்தனால பெருசாக போட்ஸ்லாம் இங்கேருந்து நாங்கள் போகலை. ஸோ தூரமாக இருந்தே திருவள்ளுவரை பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலனா எப்படி? நாங்கள் ஒரு 2-3 வீடியோஸ் ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் இங்கே. அப்புறம் நாங்கள் பண்ண முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தோன்னா, அங்கே இருக்க பாறை மேலே நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக நின்று அங்கே இருக்க ஃபோட்டோகிராஃபர்கிட்ட ஃபோட்டோ எடுத்து வாங்கிக்கிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குற கிளிப்ஸ் எல்லாமே ஹஸ்பண்டும் என் தம்பியும் ஹார்பர் போயிருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அங்கே அவங்க எடுத்திருக்காங்க இந்த கிளிப்ஸ் எல்லாத்தையுமே. இதுக்கப்புறம் நாங்கள் ஷாப்பிங் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். இங்கே நிறைய பொருள் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ வாங்காமல் போக முடியுமா, அதனால் நாங்கள் ஷாப்பிங் போக ஆரம்பிச்சிட்டோம். நான் இங்கே நிறைய பொருள் வாங்கியிருந்தேன். மேபி அதெல்லாம் நான் இன்னொரு ஷார்ட்ஸில் நான் ஒரு வீடியோவில் காட்டுறேன் நான் என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி. நான் என் தம்பிங்க எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வாங்கின பொருளெல்லாம் அங்கேயே உட்காந்து பார்த்துட்ருந்தோம் என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி.
நாங்கள் வந்து ஷாப்பிங்கே ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு மேலே பண்ணோம். அதுவும் ஒரு 2-3 ரவுண்டாக வேறு போய் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாருக்குமே ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் அடுத்த போன பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னியாகுமரியிலேயே இருக்கிற மாத்தூர் தொட்டி பாலம். இது வந்து நம்ம காமராஜர் ஐயா வந்து பில்ட் பண்ணதுன்னு சொன்னாங்க. 1966 பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஏஷியாவோட லாங்கஸ்ட் அண்ட் டாலஸ்ட் பிரிட்ஜ். இங்கே தான் போயிட்டு நாங்கள் வந்து லஞ்சே ப்ரிப்பேர் பண்ணோம். சைடில் தண்ணி ஓடிட்டு இருந்தது. அது பக்கத்துலேயே உட்காந்து நாங்கள் வந்து லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுவே ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே கடை வச்சுருந்த ஒரு தாத்தா வந்துட்டு இந்த பிரிட்ஜோட ஹிஸ்ட்ரி எல்லாம் சொன்னார். அது கேட்கவே சூப்பராக இருந்துச்சு. அங்கே முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம் தான் வந்து திருப்பரப்பு. இங்கேயுமே நாங்கள் குளிச்சுட்ருக்கப்போ பாதியில் வந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கேருந்தும் நாங்கள் வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறமா நாங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டியிருந்தது. போகிற வழி எல்லாமே க்ரீனரியாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பொட்டல் புதூர் அப்படின்னு ஒரு தர்கா தான். அந்த இடத்துக்கு வந்து நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. நாங்கள் நைட் வந்து அங்கே தான் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து ஊருக்கே கிளம்புற மாதிரி இருந்தது. ஸோ நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இந்த இடத்த சுற்றி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோஸ் எடுத்திருக்கேன். அதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து காட்டுறேன். Bye for now. Subscribe for more videos.